எங்கிட்டயே இருந்துட்டு எனக்கு எதிராக வேலை பார்ப்பியா? இல்ல வருமா, இனிமே இந்த மாதிரி பண்றதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. சாரி வருமா. அதனால வருமா, you die my dog. You die my dog. அண்ணா அண்ணா சித்திர போறானே. சாவுடா சாவுடா. Die my dog. Die. Almost. Yeah. Done. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. சோலி முடிஞ்சிச்சு. He is dead. The dog is dead. 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 யாருக்கிட்ட போட்டோ முடிஞ்சிச்சு. டேய் அண்ணா இதை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ரோட்ல தூக்கி ஆச்சு. ஏதோ அனாதை பணமா போய் தொலைட்டான். போட்டோ இவன் தேவையில்லை நமக்கு. இனிமே இவன் தேவையில்லை நமக்கு. டைரக்ட் டீல் தான். டைரக்ட் டீல். சோலோ பர்ஃபார்மன்ஸ். யாரு வர்மா காட்டுறேன். என்ன சிவா பாக்குற? அயலிய பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானே நான் வந்திருக்கேன். அதை தான் அப்படி சொன்னேன். இனிமே எனி டைம் நான் உங்க 2 பேர் கூட தான் இருப்பேன். ஹாய் ரேஷ்மா. ஹாய். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. விஜயகுமார் சார் இப்பதான் கால் பண்ணாரு. நீங்க எங்க டீம்ல ஜாயின் பண்ணிட்டீங்களாமே? எஸ். இன்ஃபேக்ட் எனக்கும் அயலிக்குமே ரேஷ்மா நம்ம டீம்ல ஜாயின் பண்ண விஷயமே இப்பதான் தெரியும். அப்புறம் என்ன, விஜயகுமார் சாரோட பொண்ணே நம்ம கூட இருக்காங்க. இனிமே மேல் இடத்துல இருந்து பிரஷர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். गाइस, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் என் அப்பா ரெஃபர் பண்ணி வந்ததுனால எனக்குன்னு எந்த தனி ரூல்ஸும் இருக்க போறதில்ல. உங்களுக்கு என்னவோ அதே தான் எனக்கும். ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன வருத்தம்? நீங்க எல்லாரும் நான் உங்க டீம்ல ஜாயின் பண்ணதுனால சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா அயலி மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டோன்ட் வரி மாமா, கண்டிப்பா 90% மேல இந்த தடவை ஓட்டு போடுவாங்க பாருங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. நீங்க அதை பத்தின கவலை எல்லாம் விடுங்க மாமா. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் மாப்ள. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுங்க மாமா, ஒன்னும் ஆகாது. எடுத்துக்கங்க, ஒன்னாவது எடுங்க மாமா. மாமா என்ன ஸ்வீட் அது? காஜு கட்லி பொன்னி. ஓ இந்தா நீ எடுத்துக்கோ. உனக்கு இல்லாததா செல்லம்? இன்னொன்னு எடுத்துக்கடா. அப்புறம் என்ன ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எனக்குலாம் கிடையாதா? என்ன சகல, உனக்கு இல்லாததா? இந்தா எடுத்துக்கோ. தேங்க்யூ. சகல இதுவும் வேலையா? ஐயோ சகல, இங்க இருந்து நான் எப்படி அங்க போய் எடுக்க முடியும்? வேற யார் எடுத்திருப்பாங்க? ஏய் பொன்னி. ஐயோ மாமா, சத்தியமா நான் எடுக்கல. பாவை குட்டி. ஓகே சரி சரி. மாமா கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு. அப்ப ஸ்வீட் எங்க போச்சு? அக்கா. என்ன, நான் தான் எடுத்தேன்னு சொல்ல போறியா? ஐயோ இல்லக்கா, நீங்க அந்த ஸ்வீட்டை பாத்தீங்களான்னு கேட்க வந்த. எம்டி பாக்ஸ வச்சுட்டு போயிட்டு ஸ்வீட் எங்கன்னு தேடினா அது எப்படி வரும்? பொய் பொய். இல்ல இல்ல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க நான் கண்டிப்பா ஸ்வீட்டை வச்சுட்டு தான் போனேன். மாமா என்ன மாமா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணும் இல்ல சிவா, நான் கடையில இருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தேன். உங்க அக்காவை தவிர நான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்தேன். எனக்குன்னு ஒரே ஒரு பீஸை இங்க வச்சுட்டு போன் பேசிட்டு வந்தேன்டா. பார்த்தா அந்த ஒரு பீஸையும் காணோம். அதான் யார் எடுத்தாங்கன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? எல்லா மூல முடுக்கலையும் தேடியாச்சு மேடம். ஆனா கபிலனை பத்தி எந்த க்ளூவும் கிடைக்கல.
எதுவும் தெரியாம எங்கன்னு போய் தேடுறது? ச்சே, அதான் அந்த வருமா கோவமா இருக்கான்னு தெரியும்ல. எதுக்கு கபிலன் வீட்டை விட்டு போனா? பாவம், எல்லாரும் வீட்ல எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு தெரியல. அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவும் சங்கடமா இருக்கு. அவங்க நம்மள தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எதுவுமே பண்ணாம ஃபோன் பண்ணி பேசினா பாவம் அவங்க உடைஞ்சு போயிருவாங்க. சரி, இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நமக்கு வேற வழியே இல்ல. ஒரு இடம் விடாம நம்ம தேடணும். கிளம்புங்க. ம் ஓகே எஸ் மேடம். ஒரு நிமிஷம், நீங்க எல்லாரும் ஒரு பக்கம் போய் தேடுங்க. நானும் சிவாவும் ஒரு பக்கம் போய் தேடுறோம். ஏய் ரேஷ்மா, அதான் நானும் ஐலியும் தேடிட்டு இருக்கோம்ல, நீ எதுக்கு எங்க கூட வர? ஏன் நான் உங்க கூட வந்தா என்ன பிரச்சனை? எல்லாரும் கபிலனை தானே தேடி போறோம். ஐயோ, நீ இந்த மிஷனுக்கு புதுசு, உனக்கு அதெல்லாம் புரியாது. நான் சொல்றத கேளு. எனக்கு என்ன புரியாது? ரேஷ்மா, எல்லாரும் என்ன டென்ஷன்ல இருக்கோ, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட எங்க வேலையில தலையிடாதன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப மறுபடியும் ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? என் பேச்ச கேட்டு உனக்கு இஷ்டம் இருந்தா இவங்க கூட போய் கபிலனை தேடு. இல்ல இப்பவே இங்க இருந்து கிளம்பு. உங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் குத்தம் தான். கபிலனை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் போறேன். இந்திரா, சித்தி, எங்க இன்னும் காணோம் அவங்கள? நைட்டே கபிலனை பார்த்தாச்சுன்னு சொன்னாங்கல்ல. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபோன் பண்ணப்போ அயலி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு தான் சொன்னா. அதுக்கப்புறம் நான் 2 தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ ஃபோனே எடுக்கல சித்தி. ஆனா எப்படியும் அவங்க கபிலனை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஐயோ, யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. வர வர இந்த வீட்ல நடக்கிறது எல்லாமே மர்மமாவே இருக்கு. எப்ப என்ன நடக்குமோன்னு பயமாவே இருக்கு.